வணக்கம் உறவுகளே, வாங்க இன்றைக்கி நம்ம மணல் கடிகாரம் கிச்சனில் இந்த வெயிலுக்கு ஏற்ற மாதிரி நல்ல கூழுன்னு சத்தான சம்மர் ட்ரிங்க் செய்ய போகிறோங்க. இதில் பேரிச்சம்பழம், பாதாம், சப்ஜா விதை எல்லாம் சேர்த்து செய்ய போகிறோங்க. சாப்பிடவும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, இந்த வெயில் காலத்துக்கு ஏற்ற சத்தான ட்ரிங்க்குங்க அது. வாங்க இந்த ஹெல்த்தியான சம்மர் ட்ரிங்க் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஒரு சின்ன பாத்திரத்தில் ஒரு 10 பேரிச்சம்பழம் கொட்டையெல்லாம் நீக்கிட்டு அதை சேர்த்துக்கலாம். சேர்த்ததும் இந்த மாதிரி தண்ணி நல்லா கொதிக்க வச்சு வெந்நீரை அந்த பேரிச்சம்பழத்தில் சேர்த்துக்கலாம். இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊறட்டும். இப்போ சின்ன கிண்ணத்தில் ஒரு 4 டீஸ்பூன் சப்ஜா விதை சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ முன்னாடி நாள் ராத்திரியே, அதாவது ஒரு 10 மணி நேரத்துக்கு முன்னாடியே இந்த மாதிரி ஒரு 50 கிராம் பாதாம் எடுத்து இந்த மாதிரி நல்லா ஊற வச்சாச்சுங்க. இப்போ இந்த மாதிரி லேசாக பிரித்தாலே இந்த தோலெல்லாம் வந்துடும். இப்போ இந்த பாதாமை தோலெல்லாம் நீக்கிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த ஏற்கனவே நம்ம ஊற வச்சுருக்கோம்ல பேரிச்சம்பழம், அதையும் இந்த அதில் உள்ள தண்ணியோடவே சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி செய்யும்போது சாப்பிட ரொம்ப சுவையாக இருக்குங்க. குழந்தைங்க பிடிக்காத குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு மீடியம் சைஸ் பீட்ரூட்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து 2 கப்பு தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி இந்த மாதிரி ஒரு சன்னி வச்சு வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம 2 கப்பு ஜூஸ் கிடச்சிருக்குங்க. இந்த ஜூஸை ஒரு அடிகனமான பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கூடவே 1 கப்பு தண்ணியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா கொதிக்க வைக்க போகிறோம். ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கொதிக்க வைக்க போகிறோம். கொதிக்கட்டும். இப்போ ஒரு கிண்ணத்தில் 4 டீஸ்பூன் கேழ்வரகு மாவு சேர்த்துக்கலாம். இந்த கேழ்வரகு மாவில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி நல்லா அடித்து கரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். மாவு கொஞ்சம் தண்ணியாகவே கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ கேழ்வரகு மாவு நல்லா கரைச்சி எடுத்தாச்சு. நம்ம இந்த பீட்ரூட் தண்ணியை நல்லா கொதித்து வருது பாருங்கள். இப்போ இது கூடவே ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி டீ வடிகட்டுறதை வச்சு நம்ம கரைச்சி வச்சுருக்க கேழ்வரகு மாவை அதில் வடிகட்டி எடுத்துக்கலாம். ஏன்னா ஸ்டவ்வை இந்த மாதிரி செய்யும்போது ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு கலந்து கொடுத்தா அதில் உள்ள இந்த தோலெல்லாம் அப்படியே தனியாக தங்கிடுங்க. இப்போ அதெல்லாம் சேர்த்ததும் இந்த கேழ்வரகு மாவை நல்லா வடிகட்டி சேர்த்ததும் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம்ல பேரிச்சம்பழமும் பாதாமும், அந்த பேஸ்ட்டையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இனிமேல் அடி பிடிக்காமல் நல்லா கலந்து கொடுக்கணுங்க. இது ஒரு நிமிஷம் கொதித்து வந்தால் போதும். நம்ம சேர்த்த கேழ்வரகு மாவு ரொம்ப சீக்கிரம் வெந்து வந்துடும். இப்போ பாருங்கள், 1/2 லிட்டர் பால் ஏற்கனவே காய்ச்சி ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அந்த பாலை 2 பகுதியாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஏற்கனவே கொஞ்சம் நான் சேர்த்தாச்சு, சேர்த்துட்டு கலந்து விட்டாச்சு. இப்போ திரும்பவும் இன்னொரு பகுதி பாலையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் கலந்து விட்டதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. இங்கே பாருங்கள், எடுத்து ஊற்றும் போது எவ்வளோ நல்லா நைஸாக இருக்குது பாருங்கள். அதனால தான் கேழ்வரகு மாவை வடிகட்டி சேர்த்துறோம். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இது கூடவே நம்ம ஜூஸ் எடுத்த அதே கப்பில் 1/2 கப்பு துருகின வெல்லம் சேர்த்துக்குங்க. ஸ்டவ்வு எரியும் போது இந்த வெல்லம் சேர்த்தா இந்த ட்ரிங்க் திரிஞ்சு போயிடும். ஏன்னா நம்ம பால் சேர்த்துருக்கோம். அதனால் ஸ்டவ்வை சுத்தமாக ஆஃப் பண்ணிவிட்டு இந்த துருகின வெல்லம் சேர்த்து அது நல்லா கரையிறது வரை நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டாச்சு. அவ்வளோதாங்க, நம்மளோட சம்மர் ட்ரிங்க் சூப்பராக தயாராகிடுச்சு. நம்ம ஏற்கனவே ஊற வச்சு எடுத்து வச்ச சப்ஜா விதையை நம்ம சர்வ் பண்ணுற இந்த மாதிரி கிளாஸில் ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு நம்ம இந்த ட்ரிங்க்கை அதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட வெயிலுக்கு ஏற்ற மாதிரி நல்ல சத்தான சம்மர் ட்ரிங்க் தயாராகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரிவிங்க. வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.